நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், மாதவிடாயின் போது எந்த செயல்களை செய்யக்கூடாது. நண்பர்களே, ஒரு முறை தாய் லக்ஷ்மி மற்றும் பகவான் விஷ்ணு பார்க்கடலில் சேஷநாகத்தின் படுக்கையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது தேவி லக்ஷ்மி பகவான் விஷ்ணுவிடம் கேட்கின்றாள், பிரபு, இன்று என் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. சந்தேகம் எழுந்துள்ளது. உங்களை தவிர வேறு யாரும் இந்த சந்தேகத்தை தீர்க்க முடியாது. பகவான் விஷ்ணு கூறுகின்றார், உன் மனதில் என்ன சந்தேகம் இருக்கின்றது? என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை தயங்காமல் கேள். நான் உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் விடை கொடுப்பேன். தேவி லக்ஷ்மி கேட்கின்றாள், பிரபு, எந்த சாபத்தின் காரணமாக பெண்கள் மாதவிடாய் வலியை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது? மேலும் பிரபு, மாதவிடாய் கொண்ட பெண்கள் எந்த செயல்களை செய்யக்கூடாது? அதை செய்தால் பாவம் ஏற்படுமா? பகவான் விஷ்ணு பதிலளிக்கின்றார், தேவி, இன்று நீ மனித குலத்தில் நலனுக்காக பிறந்த மிகச்சிறந்த கேள்விகளை கேட்டிருக்கின்றாய். உன் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் தேவ சாசன புராண கதைகளில் கிடைக்கும். இந்த மகத்தான கதையை கேட்பதால் மட்டுமே அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும். எந்த கணவன் மனைவி இந்த கதையை கவனத்துடன் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயம் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்கின்றார். இந்த கதையை கவனத்துடன் கேட்கின்றார்களோ அவர்கள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெறுவார்கள். அதனால் தேவி, நீயும் இந்த கதையை கவனத்துடன் கேள். தேவி லக்ஷ்மி கேட்கின்றாள், பிரபு, இந்த தேவசர்மா யார்? அவரின் நடத்தை மற்றும் எண்ணங்கள் எப்படி இருந்தன? நான் இதை நிச்சயமாக கேட்க விரும்புகின்றேன். தயவு செய்து என்னிடம் சொல்லுங்கள். நான் கவனத்தோடு கேட்பேன். பகவான் விஷ்ணு கூறுகின்றார், தேவி, பூர்வ காலத்தில் மத்திய தேசத்தில் ஒரு அழகிய நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் தேவசர்மா என்ற பிராமணன் வாழ்ந்து வந்தார். தேவசர்மாவிற்கு எல்லா ஸ்ருதிகள் மற்றும் வேதங்களின் அறிவு இருந்தது. அவர் மிகவும் புத்திசாலியாகவும் குணவானாகவும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உடையவராகவும் இருந்தார். எல்லா வர்ணத்தவர்களும் அவரை மிகுந்த மரியாதையோடு நடத்தினர். அவர் தினமும் யாகம், தானம், தர்மம், சந்தியா வந்தனம் செய்வார். அவருக்கு கால்நடைகள், பிள்ளைகள், உறவினர்கள் மற்றும் செல்வம் எல்லாமே இருந்தன. தேவசர்மாவின் மனைவியின் பெயர் பக்னா. அவளும் மிகுந்த செல்வம், நற்குணம் உள்ளவளாகவும் கற்புள்ளவளாகவும் தர்மத்தை பின்பற்றுவளாகவும் இருந்தாள். ஒரு நாள் தேவசர்மா தனது வீட்டில் சத்திய நாராயண பூஜையை ஏற்பாடு செய்தார். அப்படி அன்று அவர் சென்று எல்லா பிராமணர்களையும் அழைத்தார். நகரத்தில் வாழும் அனைவரையும் அவர் அழைத்து வந்தார். நகரத்தில் வாழும் அனைவரையும் பூஜை மற்றும் விருந்திற்கு அவர் அழைத்திருந்தார். பூஜை நாளில் எல்லா பிராமணர்களும் அவரது வீட்டிற்கு வந்தனர். தேவசர்மா எல்லா பிராமணர்களையும் முறைப்படி பூஜித்து அவர்களுக்கு மரியாதை செய்தார். பிறகு அவர்களை வீட்டிற்குள் அழைத்து அழகான ஆசனங்களில் இருக்கச் செய்து சுவையான உணவு பரிமாறிய பிறகு அவர் பகவானை நினைத்து கொண்டு அனைவருக்கும் துணிகள் மற்றும் பிற பொருட்களை தானமாக கொடுத்தார். அந்த பிராமணர்கள் எல்லோரும் தேவசர்மாவிற்கு ஆசீர்வாதம் கொடுத்து அங்கிருந்து சென்றனர். அதன் பிறகு தேவசர்மா பல ஏழைகளுக்கு, பசியுடையவர்களுக்கும் உணவளித்தார். இவ்வாறு அனைவருக்கும் உணவளித்து பூஜையை முடித்து அந்த பிராமணர் தன் வீட்டு வாசலில் நின்றபோது அவர் தன் வீட்டு வாசலின் முன்பாக நாயும் ஒரு காளையும் பேசி கொண்டிருப்பதை கண்டார். அந்த பிராமணர் அந்த நாய் மற்றும் காளையின் முழு உரையாடலையும் கேட்டு மிகவும் ஆச்சரியமடைந்தார். அந்த நாயும் காளையும் அவரது தாய் தந்தையோ அவர்கள் முந்தைய பிறவியின் பாவங்கள் காரணமாக இப்பிறவியில் நாய் மற்றும் காளையாக பிறந்திருந்தன. பின்னர் அந்த பிராமணர் மனதிற்குள் சிந்தித்தார், இவர்கள் இருவரும் என் தாய் தந்தையா? இவர்கள் ஏன் என் வீட்டில் விலங்குகளாக வந்துள்ளனர்? எந்த காரணத்தால் இவர்களுக்கு இந்த உயிரினங்களின் உடல் கிடைத்தது? இவர்களின் முக்திக்கு நான் என்ன செய்யலாம்? இவ்வாறு உயிரினங்கள் சிந்தித்து கொண்டே அந்த பிராமணருக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை. அவர் இரவு முழுவதும் கடவுளை நினைத்து சிந்தித்து கொண்டிருந்தார். அவர் எண்ணினார், என் தாய் தந்தையின் முக்திக்கான வழியை முனிவர் வசிஷ்டரிடம் மட்டுமே பெற
முடியும். எனவே அவரை தேடி விடிய காலையில் தேவசர்மா குளித்து தன் கடமைகளை முடித்து முனிவர் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு சென்றார். ஆசிரமத்தை அடைந்தவுடன் வசிஷ்டர் தேவசர்மாவை வரவேற்றார். அவர் கேட்டார், பிராமணரே, இன்று எந்த காரணத்தால் நீங்கள் எங்கள் ஆசிரமத்திற்கு வந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் துக்கமாக தெரிகின்றீர்கள். உங்கள் துயரத்தின் காரணம் என்ன என சொல்லுங்கள். தேவசர்மா பதிலளித்தார், முனிவரே, உங்களுக்கு வணக்கம். உங்களை தரிசித்தால் இன்று என் பிறப்பு பலன் அளித்துவிட்டது. முனிவரே, இன்று நான் ஒரு சந்தேகத்தோடு உங்களை தேடி வந்திருக்கின்றேன். தயவு செய்து நீங்களே என்னை இந்த துன்பத்தில் இருந்து உங்களால் மட்டுமே விடுவிக்க முடியும். நான் மிகவும் வேதனையோடும் துயருற்றும் பலவீனமடைந்தும் இருக்கின்றேன். வசிஷ்ட முனிவர் கூறுகின்றார், பிராமணரே, துக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. துக்கப்பட வேண்டாம். உமக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தயங்காமல் கேள். உங்கள் சந்தேகத்தை நிச்சயமாக நான் தீர்த்து வைப்பேன். தேவசர்மா பதிலளிக்கின்றார், முனிவரே, இந்த கேள்விக்கான கவலை என்னை நிமிடமும் கவலையில் என்னை வாட்டுகின்றது. நான் ஒரு பொழுதும் எந்த பாவமும் நான் செய்யவே இல்லை. எப்போதும் தர்ம காரியங்களை மட்டுமே செய்துள்ளேன். ஆனாலும் என் பெற்றோர்கள் இப்படி வேண்டி இருக்கின்றது. இதனால் தான் நான் ஒரு பொழுதும் நான் எந்த பாவமும் செய்யவே இல்லை. எப்பொழுதும் நான் நல்லதை மட்டுமே, தர்ம காரியங்களை மட்டுமே எல்லோருக்கும் செய்து கொண்டு இருக்கின்றேன். ஆனாலும் என் பெற்றோர்கள் இப்படி துன்பப்பட வேண்டியிருக்கின்றது. இதனால் தான் நான் உங்களோடு வந்திருக்கின்றேன். உங்களின் யோக சக்தியால் ஆராய்ந்து என் பெற்றோர்களின் இந்த நிலைக்கு என்ன காரணம் என்பதனை நீங்கள் கூற வேண்டும். அப்படியும் அவர்களின் முக்திக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் சொல்ல வேண்டும். பின்னர் குரு வசிஷ்டர் தியானம் செய்து அந்த பிராமணனின் பெற்றோர்களின் முன்றைய பிறவியை பார்க்கின்றார். முன்றைய பிறவி கர்மங்களை பார்த்து தேவசர்மாவிடம் கூறுகின்றார், பிராமணரே, உன் பெற்றோர்கள் முந்தைய பிறவியில் கொடிய பாவங்களை செய்துள்ளனர். அந்த பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு இந்த துரதிர்ஷ்டம் ஏற்பட்டுள்ளது. தேவசர்மா கேட்கின்றார், குருதேவரே, எந்த பாவத்தின் காரணமாக என் பெற்றோர்களுக்கு இந்த துரதிர்ஷ்டம் ஏற்பட்டது? தயவு செய்து விரிவாக விளக்குங்கள், நான் தெரிந்து கொள்ள வேண்டும். வசிஷ்டர் பதிலளிக்கின்றார், பிராமண தேவரே, நீ கவனமாக கேள். இந்த காளை உன் தந்தையாக இருப்பவர் முந்தைய பிறவியில் குண்டி நகரத்தில் இருந்தார். ஒரு நாள் அவர் ஏகதாசி விரதம் இருந்து உணவு உண்டார். ஆனால் ஏகதாசி நாளில் அவர் தான தர்மம் எதுவும் செய்யவில்லை. வீட்டு வாசலில் வந்த பசுவிற்கு உணவு கொடுக்கவில்லை. தன் முன்னோர்களுக்கு சிராத்தம் செய்யவில்லை. அவர் உன் தாய் மாதவிடாய் காலத்தில் அவருடன் உணவு கொண்டார். இந்த பாவத்தின் காரணமாக இந்த பிறவியில் காளையாக பிறந்துள்ளார். இப்போது உன் தாயை பற்றி கேள். உன் தாய் மாதவிடாய் காலத்தில் உணவு தயாரித்தார். மாதவிடாய் நாட்களில் கடவுளுக்கு பூஜை செய்தார். துளசி செடிக்கு நீர் விடுத்தார். மாதவிடாய் காலத்திலேயே பிரசாதம் வைத்தார். இதனால் தான் பெரும் பாவம் ஏற்பட்டது. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அசுத்தமாக கருதப்படுகின்றார்கள். இந்த நாட்களில் பூஜை ஜபம் ஒரு பொழுதும் செய்யவே கூடாது. மரம் செடிகளை தொடக்கூடாது. யாருடனும் உடலுறவு கொள்ளக்கூடாது. பாவம் அப்பொழுது அதிகமாக சேரும். அவர்களின் துணிகளை தொடக்கூடாது. பெண்ணின் உடல் பாவமாக அது சேர்ந்துவிடும். அந்த 3 நாட்கள் பிரம்ம ஹத்யா பாவம் தங்கியிருக்கும். 4ஆம் நாள் குளித்த பிறகே பரிசுத்தமாகின்றாள். குளித்த பிறகு முதலில் கணவனின் முகத்தையே பார்க்க வேண்டும். கணவன் இல்லை என்றால் சூரியனை தரிசிக்க வேண்டும். குரு வசிஷ்டர் கூறுகின்றார், பிராமணரே, இந்த பாவங்களின் காரணமாக உன் தந்தை காளையாகவும் உன் தாய் நாயாகவும் பிறந்துள்ளார். தேவசர்மா கேட்கின்றாய், முனிவரே, இப்பொழுது என் தாய் தந்தையின் முக்திக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். வசிஷ்டர் பதிலளிக்கின்றார், பிராமணரே, எந்த அமாவாசை நாளிலும் உன் தாய் தந்தையின் முக்திக்காக சிராத்தம் மற்றும் தர்ப்பணம் செய், தான தர்மம் செய், பசுவை பராமரித்து அதற்கு இனிப்பு உணவு கொடு. உன் பெற்றோர்களின் முக்திக்காக பகவானிடம் நீ பிரார்த்தனை செய். தேவசர்மா இவ்வாறு செய்தபோது அவரது பெற்றோர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகின்றார்கள். பகவான் விஷ்ணு தேவி லட்சுமியிடம் கூறுகின்றார்,
தேவி ராஜஸ்வலா விடுதலை பெறுகின்றார்கள். பெண்கள் என்ன செய்யக்கூடாது என்பதனை நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அது எப்படி வருகின்றது என்று நான் விளக்குகின்றேன். சக்திய யுகத்தில் விருத்தாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் கொடிய அசுரனாக இருந்ததால் எப்போதும் போருக்கு தயாராக இருப்பான். ஒரு நாள் அசுரர்கள் விருத்ராசூரனின் தலைமையில் ஸ்வர்க்கத்தை தாக்கினார்கள். தேவர்கள் அவர்களுடன் போராட முடியாமல் பிரம்மாவிடம் ஓடினர். அப்போது பிரம்மர் கூறினார், இந்திரா, உடனே மகரிஷி தக்ஷியின் ஆசிரமத்திற்கு செல். அவரது எலும்புகளால் ஆயுதங்கள் செய்யப்படும். அந்த ஆயுதங்கள் மட்டுமே விருத்தசூரனை அழிக்க முடியும். இந்திரன் மற்றும் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க முனிவர் தன் உடலை தியாகம் செய்தார். அவரது எலும்புகளால் வஜ்ராயுதம் உட்பட பல ஆயுதங்கள் செய்யப்பட்டன. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் மூண்டது. அனைத்து தேவர்களும் வாகனத்தில் ஒன்று திரண்டு வந்தனர். அக்னி தேவர் தீயின் ஆற்றலால் அசுரர்களை எரித்தார். தீயின் வெப்பத்தினால் அசுரர்களின் உடல் உறுப்புகள் எரியத் தொடங்கின. வருண தேவர் வெள்ளப்பெருக்கால் அசுரர்களை மூழ்கடித்தார். அசுரர்கள் அலறி ஓடின. வஜ்ராயுதத்தை ஏந்தி விருத்தாசூரரை வீழ்த்தினான். விருத்தாசூரர் இறந்ததும் அவன் உடலிலிருந்து பிரம்மஹத்யா பிராமணன் கொலை பாவம் வெளிப்பட்டு இந்திரனை துரத்தியது. அந்த பாவம் இந்திரனின் உடலில் புகுந்தது. பிரம்மஹத்யா பாவத்தால் துயருற்ற இந்திரன் பிரம்மாவிடம் சென்று விடுதலை கோரினான். பிரம்மா பாவத்தை இந்திரனின் உடலிலிருந்து வெளியேற்றும்படி கட்டளையிட்டார். வெளியே வந்த பிரம்மாவிடம் முறையிட்டது, பரம்பொருளே, நான் இதுவரை விருத்தாசூரனின் உடலில் இத்தனை நாளும் வசித்தேன். அவன் பல பிராமணன்களை கொண்டிருந்தான். இந்திரன் அவனையும் கொண்டிருந்தான். நான் அவனுடைய உடலில் குடியேறினேன். இனி நான் வசிக்க ஒரு இடம் தரும் பிரம்மா கூறினார், உன் பாவத்தின் கால்பகுதி நெருப்பில் குடியிருக்கும். செய்யாமல் இருப்பாரோ அவர் உடலில் இது புகும். இரண்டாம் கால்பகுதி நீரில் மூழ்கியிருக்கும். நீரில் கழிவுகளை வெளியிடுபவர் உடலில் இது புகும். மூன்றாம் பகுதி மரங்களில் குடியிருக்கும். காரணமின்றி மரங்களை வெட்டுபவர்களுக்கு இந்த பாவம் ஏற்படும். பின்பு பிரம்மா அழைத்து கூறினார், இந்த பிரம்ம ஹத்யாவின் ஒரு பகுதியை நீங்கள் ஏற்க வேண்டும். அப்சரர்கள் பிரபோ, உங்கள் ஆணையின்படி இதை ஏற்க நாங்கள் தயாராக உள்ளோம். ஆனால் எங்களுக்கு விடுதலை கோருங்கள். அப்படி என்று அழைத்தார்கள். ஆண்களின் உடலில் இந்த பாவம் நுழையும். இவ்வாறு பிரம்மஹத்யா 4 பகுதிகளாக பிறந்தது. நெருப்பில், நீரில், மரங்களில், பெண்களின் உடலில். இதன் காரணமாக மாதவிடை ஏற்படுகின்றது. பகவான் விஷ்ணு கூறுகின்றார், தேவி, மாதவிடாயின் பின்னணி கதையை பெண்கள் தவிர்க்க வேண்டிய செயல்களையும் நான் உனக்கு விளக்கியுள்ளேன். தாய் லட்சுமி பதிலளிக்கின்றார், இன்று எனக்கு மிக முக்கியமான அறிவை அளித்தீர்கள். நான் உறுதியளிக்கின்றேன், மாதவிடாய் காலத்தில் பூஜைகளை செய்தாலோ அல்லது கணவனோடு உடல் உறவு கொண்டாலோ அந்த வீட்டில் நான் நுழையவே மாட்டேன். இவ்வாறு மாதவிடாய் காலத்தில் பெண்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை இந்த கதையில் நாம் படித்து தெரிந்து கொண்டோம் அல்லவா?